எபிசோட் ஸ்டார்டிங்ல மின் வந்து இறந்தார்ல. ஸோ இறந்ததுனால அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மின்னுக்கும் அந்த மெக்கா குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிவியில் அந்த ஊரில் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அவங்க அம்மா டிவி ஆஃப் பண்ணோன்னே, எதுக்குமா ஆஃப் பண்ணீங்க? அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் வந்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னோன்னே, இல்லை இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, அவளுக்கு வந்து எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொன்னோன்னே ஹானில் வந்து அந்த சைடு வந்துடும். ஓகே அம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா, நம்ம கிளம்பலாமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே நீ வந்து எப்போம்மா வீட்டுக்கு வரப்போறேன்னு சொன்னோன்னே, இல்லைம்மா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கணுமா, ஸோ ஸ்கேன் எடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்க்க போகிறேன், பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவ வந்து பார்த்தீங்கன்னா அவளோட அந்த பழைய ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பா. அப்போ அவங்களோட அந்த சீஃப் இருப்பாங்களா, ஸோ நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலே வந்து இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரப்ஷனை ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்க, நீ வந்து மறுபடியும் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த ரோலுக்கு வந்து நீ மறுபடியும் இங்கே வந்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும், நீ வந்தேன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷனும் திருப்பி வருன்ற மாதிரி அவங்க வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த சீஃப் வந்து ஜாப் ஆஃபர் பண்ணதை அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து இவ பேசிட்டு இருப்பா. ஓய் பரவாயில்ல, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு, நீ வந்து எதுக்காக போராடிட்டு இருந்தியா அந்த ஜாப்பே உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னோன்னே, இல்லை அந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னே, ஏய் எதுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மண்டையில் ஏற்றிக்கிறாங்க, உனக்கு வந்து இப்போ ஜாப் கிடைச்சிருச்சுல, நீ வந்து ஜாபுக்கு போன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பின் வந்துட்டு ஜூங்கோவை பார்த்துட்டு ஏய் நம்ம போய் மதியம் ஏதாவது சாப்பிடலாமான்னு கேட்டுட்டு இருப்பான். நான் இல்லை எனக்கு வந்து பசிக்கலன்னு சொன்னோன்னே அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஃபுட்லாம் சொல்லிட்டு இருப்பான். அவன் எதுவுமே காதில் வாங்காமல் டிவி பார்த்துட்டு இருப்பான். டிவியில் வந்து அந்த நியூஸ் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே திரும்பிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம், சாப்பிட்றத மட்டும் யோசி, மற்ற எதுவுமே யோசிக்காத அந்த மாதிரி மைண்ட் வந்து ஃபுல்லாக டைவர்ட் பண்ணிட்டு இருப்பான். அதே போட்டு நினச்சிட்டு இருக்காது, அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வான்ற மாதிரி பின் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். நீ ஜூங்கோ பின் கிட்ட பேசிட்டு கரெக்டாக ஜெயிலுக்கு வருவான். ஸோ ஜெயிலில் வந்து அந்த நர்ஸ் இருப்பாங்களா, நர்ஸ் கிட்ட மின் வந்து உங்ககிட்ட என்ன பேப்பர் கொடுத்தா, அந்த பேப்பரில் வந்து என்ன இருந்துச்சு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு ஜூங்கோ கேட்டோன்னே, அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிசிடிவி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகலை, நீங்கள் வந்து உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. ஆனால் மின்னுக்கும் அந்த கேங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை, அதாவது எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக தான் ட்ரை பண்ணார், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி நர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்தோன்னே ஜூங்கா வந்து அந்த நர்ஸ் கிட்ட பேசிட்டு அப்படியே வெளியே வருவான். வரும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும், நீ வந்து இன்னும் அந்த லோ கிளாஸ் பீப்புளோட தான் இன்னும் பழகிட்டு இருக்கேன், நான் வந்து நியூஸ் பார்த்தேன், உடனடியாக அங்கேருந்து வெளியே வா, நீ வந்து உன்னோட கிளினிக் போய் பாருன்ற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜூங்கோ அவங்க அம்மா கிட்ட பேசும்போது, அம்மா அவங்களுக்கு வந்து மின்னோட அப்பா இறந்த நியூஸ் வந்து உங்களுக்கு தெரியும்ல, அதை ஏன் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிங்கன்ற மாதிரி கேட்டோன்னே, நீ வந்து அந்த நியூஸ் கேட்டோன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நல்லா எழுத முடியாது, அதனால தான் வந்து நான் அவனையும் போக விடலை, அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிய விடாமல் நான் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அம்மா எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மின் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான்ற மாதிரி அவனோட மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஜூங்கோவும் வருவா, இந்த சைடு ஹானியில் வருவா, ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு கிட்ட வந்துட்டு இன்னைக்கு வந்து நாள் எப்படி போச்சு, உனக்கு எப்படி போச்சுன்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஹானியில் வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக போகலன்ற மாதிரி அவளே சொல்லிட்டு, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலான்னு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம், ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வழியோட தான் இருக்கோம், ஸோ ரெண்டு பேரும் வழியை வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிறோன்றதெல்லாம் லைஃப் வந்து போயிட்டு இருக்குன்னு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசிட்டு அப்படியே போவாங்க. வந்தோடனே இவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆண்டி இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷு நல்லா இருக்குது, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ நல்லா செய்கிறீங்க, இந்த டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் நிறைய சாப்பிட முடியலன்னு சொன்னோன்னே, அப்போ பாடா வந்துட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பூசன்லேயும் நல்லா பண்ணுவாங்க, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லை இந்த சம்மர் முடிஞ்சோடனே நாங்கள் எல்லாருமே பூசனுக்கு போகிறோன்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னோன்னே, ஹானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வராமல் இருக்கா, எல்லா டைமும் நாங்கள் மட்டும் தான் போயிட்டு இருக்கோன்னு சொன்னோன்னே, ஹானில் வந்து ஓகே நான் வந்து இந்த டைம் நான் வரேன்னு சொன்னோன்னே இவங்க எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும், என்ன நீ வரையான்னு கேட்டோன்னே, ஆமாம் இந்த டைம் வந்து நானும் வரேன், அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொன்னோன்னே, இங்கே ஜூங்கா வந்துட்டு ஓகே இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் உங்கள் கூட சேர்ந்து வரலாமான்னு அவன் கேட்பானா, இவங்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடும். ஹானிலே அப்படியே திரும்பி பார்ப்பான், என்ன நீ எங்கள் கூட வரையான்ற மாதிரி, ஆமாம் நானும் உங்கள் கூட வரலாமான்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மேலே வருவாங்க, மேலே வந்துட்டு காஃபி கொடுத்துட்டு, நீ வந்து எங்கள் கூட வரையா அறிவு ஷேரான்னு ஹானில் கேட்பாளா, இல்லை நான் வரது உனக்கு எதுவும் பிரச்சனைன்ற மாதிரி மேலே ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹானிலும் ஜூங்கவும் நல்லா இருக்காங்களான்னு அங்கிள் கேட்டோன்னே, இல்லை அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க, இல்லை நல்லா இருக்கிற மாதிரி நம்ம முன்னாடி நடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, மேபி அந்த பூசனுக்கு வராங்களா அந்த ட்ரிப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மனசு மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஹானில் கிட்ட வந்தோடனே அப்படியே டாப்பிக்கை மாற்றிடுவாங்க. ஸோ டாப்பிக்கை மாற்றி பேசிட்டு இருக்கும்போது ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி பாடாக கேட்டுட்டு இருப்பாங்க. ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்ததை சாப்பிட்டுட்டு ஓகேம்மா நான் போயிட்டு என்னோட ரூமில் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுவோம். அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பாடா அமைதியாக இருக்க மாட்டேன், எதுக்கடா எல்லாரும் முன்னாடி இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. அங்கிள் நான் என்ன அங்கிள் பண்ணேன்னு அவனே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இங்கே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வெளியே நிற்பான். வெளியே நிற்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். அப்பா கால் பண்ணியிருப்பாரு, அப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதனால் நான் உங்களை மீட் பண்ண முடியாது, என்னை வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் இது எல்லாத்தையுமே கேட்டுருவான். இவன் எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலேன்னு அவளுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அவங்க மேலேருந்து கீழே வருவாங்க, லக்கேஜ்
லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வரும்போது நம்மால போயிட்டு ஓகே குடுங்கன்னு சொல்லிட்டு கார்ல வந்து வச்சிருவாங்க. ஹானில் அவங்க அம்மா பார்த்து எதுக்குமா லேட்டுன்னு கேட்டோன்னே, சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னோனே, அம்மா நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக போல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காக தான் போறோம்ன்னு சொன்னோனே, ம் இருந்தாலும் போற இடத்துல பசிக்கும். அதனால தான் எல்லாமே பேக் பண்ணி வச்சேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது பசிக்குதுல்ல, ஓகே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பேக்லேருந்து ஒண்ணொண்ணா எடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து சாப்பிட்றதுக்காக ஒண்ணு குடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஜு சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு சோஜு எடுப்பாங்க. அம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் குடிக்கக்கூடாதுன்னு ஹானில் சொன்னோனே, ஏய் இல்லம்மா என்ன பண்றது? நம்ம வந்து இப்போ டிரைவிங்ல போயிட்டுருக்கோம். டிரைவிங்ல போம்போது இதெல்லாம் நல்லதுதான்னு சொல்லிட்டு ஊத்துவாங்க. ஆன்ட்டி இன்னும் கொஞ்சம் நெறைய ஊத்துங்கன்ற மாதிரி சொன்னோனே, ஊத்திட்டு இருப்பாங்க. ஆன்ட்டி வந்து ஊத்தும்போது பாடா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்துனோனே கார் வந்து குலுங்க ஆரம்பிச்சுரும். கார் குலுங்குனோனே அவங்க கையில வச்சிருந்த அந்த சோஜ் வந்து அவன் மேலே பட்டுரும். அம்மா நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியில குடிக்கக்கூடாதுன்னு. இப்ப பாருங்க அவனோட ஷர்ட் ஃபுல்லா இந்த மாதிரி நாஸ்தி ஆயிடுச்சு. இந்தா டிஷ்யூ வச்சு தொடச்சுக்கோன்னு சொல்லிட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருப்பாங்க. பாடா வந்துட்டு டிக்கில வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு ட்ரெஸ் இருக்கு. அத வந்து அவர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கார வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டினோனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வருவான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது அங்க இருந்த எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஜூங்கோ வந்துட்டு ஓகே இந்த ட்ரெஸ் வந்து நல்லா இல்ல. நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். அத குடுங்கன்னு சொன்னோனே, அங்கிள் வந்து அந்த ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு, இந்த ட்ரெஸ் வந்து இன்னும் அழுக்கா தான் இருக்கு. இத வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கலாம்னு சொன்னோனே, ஹானில் வந்து இத பார்த்துட்டு சாரி என்ன வந்து மன்னிச்சிடுன்னு சொல்லுவாளா, இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெமரீஸ் வந்து கேதர் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். நீ வந்து சாரி கேட்க அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு, மறுபடியும் கார்ல வந்து உட்காருவாங்க. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப போரா போகுது. ஏதாவது பண்ணுன்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னோனே, அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து இப்போ பாட்டு கேட்கலாம்னு சொன்னோனே, பாட்டு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டு வந்து போடுவாங்க. ஸோ அவங்க ஊர் சாங் வந்து போடும்போது 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. டான்ஸ் ஆடும்போது இந்த சைடு கைய திருப்புவாங்க. அப்புறம் இந்த சைடு திருப்பும்போது நம்ம ஆளு ஜூங்கோ மேல பட்டுரும். ஹானில் அத பார்த்துட்டு, "அங்கிள் எதுக்கு அங்கிள் அவன எல்லாரும் இப்படி போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்ப பாடா வந்து பார்த்தீங்கன்னா, "வண்டி வந்து பிரேக் டவுன் ஆக போகுது. நான் வந்து நிப்பாட்ட போறேன்னு" சொல்லுவான். வண்டியிலருந்து இறங்குனோனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர தூசியா வந்துட்டு இருக்கும். அந்த தூசியிலேருந்து நம்ம ஆள் வந்துட்டு, ஹானில் வந்து வண்டிக்கு என்னாச்சுன்னு அவன் கேட்டுட்டு இருப்பானா, "இல்ல வண்டி வந்து சர்வீஸ் பண்றவங்க வர்றதுக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஆகும். அதுவரையும் நம்ம இங்க தான் வெயிட் பண்ணணும்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பின் வந்து பார்த்தீங்கன்னா, ரான் கூட தான் இருப்பான். ரானோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் வந்து இவரோட ஏறி போறேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டியோட போம்போது அவங்கள வந்து கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்க. நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போதே தான் இதெல்லாம் பண்ண முடியும். வளர்ந்துட்டேன்னா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு, பின்னோட வந்து பார்த்தீங்கன்னா, ஷோல்டர்ல ஏறி உட்காந்துட்டு விளையாடிட்டு இருப்பான். அப்புறம் டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பான். டேபிள் டென்னிஸ் விளையாடும்போது அவரோட காதுல பட்டுருமா, கீழ உட்காருவான். என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, பின் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் இங்க பாரு ஏமாத்துட்டீங்களான்னு" வந்து அவனோட விளையாடிட்டு இருப்பான். "என்ன நான் வந்து விளையாடுறது உனக்கு பிடிச்சிருக்கல? நம்ம 2 பேரும் சேர்ந்து அடுத்த கேம் விளையாட போலாமான்னு" சொல்லிட்டு, பின் வந்து பார்த்தீங்கன்னா, ரானோட அந்த பையன் கூட தான் விளையாடிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத அந்த சின்ன பையன் பார்த்துட்டு, "நீங்க 2 பேரும் டேட்டிங்கா போறீங்க? நீங்க என்ன அம்மாவோட பாய் ஃப்ரெண்டான்னு?" கேட்டோனே, "இல்ல, இல்ல பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்ற" மாதிரி ரான்னு சொன்னோனே, பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி சேட் ஆயிடும். இங்க இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா, என்னாச்சுன்ற மாதிரி கேட்டோனே, "நம்ம வந்து இங்க வெயிட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா இருக்கிற இடத்த போய் பார்க்கலாமான்னு" சொல்லி அவங்க அம்மா சொன்னோனே, "ஏய் ஆமாம்மா, சாரி, சாரி நான் வந்து மறந்துட்டேன்ல. இந்த ட்ரிப்போட முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவ பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்க அப்பா இறந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பார்க்க போறோம். அதுக்காக தான் நான் இங்க வந்தோம். நான் வந்து உன்கிட்ட சொல்லாம மறைச்சுட்டேன்னு" சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்க்க முன்னாடி போவாங்க. ஓகே நான் வந்து இங்கேயே வெயிட் பண்றேன். நீங்க வந்து முன்னாடி போங்கன்னு சொன்னோனே, எனக்கு வந்து முன்னாடி வரதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதுன்னு சொன்னோனே, ஓகே நீ வந்து இங்கேயே வெயிட் பண்ணு. நாங்க வந்து வேகமா போயிட்டு வரோம்ன்னு சொல்லிட்டு, இவங்க 4 பேருமே அவங்க அப்பாவோட சமாதி முன்னாடி நின்னு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹானில் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். "அப்பா என்ன வந்து மன்னிச்சிடுங்க. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கேன்னு" சொன்னோனே, அவங்க தம்பி வந்துட்டு, "ஆமா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன நினைச்சு ரொம்ப பயப்படுவாரு. ஏன்னா ரொம்ப வயசாயிடுச்சுல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ அப்படியே இருக்கேன்னு" அவங்க திட்டிட்டு இருப்பான். ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ இன்னும் வேலைக்கு போகாம இருக்கல. அத நினைச்சு கூட அவர் வந்து ஃபீல்" ஸோ 2 பேருமே மாத்தி மாத்தி டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அதுலேருந்து வெளிய வரதுக்காக நான் எவ்வளோ ப்ரே பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிரீஸ்க்கு போப்போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். கிரீஸ்க்கா? கிரீஸ்க்கு எதுக்குடா போப்போறேன்னு சொன்னோனே, ஜீசஸ் அங்க தான பொறந்தாரு. நான் அங்க தான் போப்போறேன்ற மாதிரி அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பாடாவா டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அங்க ப்ரே பண்ணி முடிச்சுட்டு, நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கும். பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவர கொஞ்சம் வெறுக்கிறேன்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட்ட சொன்னோனே, அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோனே, இல்ல, இல்ல நான் சொல்லி தான் ஆகணும். அவர் வந்து என் கூட இல்ல தான். ஆனா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவர நினைச்சு நாங்க எப்பயுமே வருத்தப்பட்டதில்ல. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மெமரீஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஜூங்கோ வந்துட்டு, இல்ல நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபேமிலி மெம்பர் இழந்ததே இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேசுறது வந்து எனக்கு புரியாதுன்ற மாதிரி ஜூங்கோ சொன்னோனே, இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா, அத நினைச்சு எதுவும் வொரி பண்ணிக்காதன்னு அவங்க பேசிட்டு இங்க பின் வந்து ரானோட வீட்ல இருந்தாளா, ஸோ அவன் பையன் தூங்கிட்டானான்னு கேட்டோனே, என்னோட பையன் தூங்கிட்டான்னு சொல்லிட்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ஸ்மைலி ஸ்டிக்கர் வந்து குடுப்பான். இந்த ஸ்மைலி ஸ்டிக்கர் வந்து எதுக்கு குடுக்குறேன்னு கேட்டோனே, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? என்னோட பையனுக்கு வந்து நெறைய கத்துக் குடுத்தீங்களா? அதனால தான் குடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்புறேன்னு சொன்னோனே, வெயிட் பண்ணுங்க நம்ம 2 பேரும் டீ போட்டு சாப்பிடலாம்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா நடந்து வரும்போது, "ஏய் பாத்தும்மான்னு" சொல்லணும்னா, "ஏய் இல்ல, இல்ல நான் வந்து ஏய் இல்ல, இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, போதையிலலாம் இல்ல. நான் வந்து நார்மலா தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் ஐஸ்
சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு ஐஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஐஸ் சாப்பிடும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்களா, நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட இந்த மாதிரி வெளியே வரும்போது ஐஸ் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. எப்படி கண்டுபிடிச்ச, நீ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பாராட்டிட்டு இருப்பாங்க. நான் வந்து என்னதான் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற வழி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரை நம்புறது அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா என் கூட இருந்தவங்களே இந்த மாதிரி பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வந்து உங்களவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கவே மாட்டேன். நான் வந்து இந்த வயசில் இவ்வளோ வலியை சுமந்துட்டு இருக்கேன்னா அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. என்னோட ஸ்கூல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி யாருமே இல்லை. அப்போ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருந்தது அவன் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவன் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போனான்னா அதை வந்து என்னால் எப்படி மறக்க முடியுன்ற மாதிரி ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி கிட்ட வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஸ்கூல் கிராஜுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிளாக் சூட் கேட்டிருப்பான்ல, அந்த பிளாக் சூட்டை தான் வாங்கி கொடுத்துருப்பான். இது எனக்கா, சாரி, அந்த பிளாக் ஷூட்டை பார்த்துட்டு இது எனக்கான்ற மாதிரி ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அந்த ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு தான் போட்டு போகணுன்ற மாதிரி ஜூங்கோ வந்து மின் கிட்ட வந்து பேசியிருப்பான். ஆனால் அந்த அவை வாங்கி கொடுத்த அந்த பிளாக் ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அந்த ஃபியூனரலுக்கே போட்டு போய் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். அவன் எப்படி இருக்கும்போது அவனை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எப்படி மறக்க முடியும், அவன் பண்ணிட்டு போனது எப்படி என்னால் மறக்க முடியுன்ற மாதிரி ஜூங்கோ வந்து ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு இருப்பான். அவன் இறந்தோடனே அவை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மன்னிக்கவும் முடியல. நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கிற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை என்னால் மன்னிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருப்பான். அவங்க ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்ப இறக்க குணம் உள்ளவனா இருக்கா. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது நடந்துருச்சு. ஸோ இதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம் தான். நாங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலும் அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம் தான். உனக்கு வந்து யாராவது ஒரு தீங்கு பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து நீ வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீ மன்னிச்சிடு. அவங்களுக்காக நீ வந்து மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ வந்து ஹர்ட் ஆகக்கூடாது. உனக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மன்னிச்சிடு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்கோக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. ஜூங்கோ வந்து ஹானில் பார்த்துட்டு இங்கே வந்துட்டு இருப்பான். எங்கள் அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹானிலோட ஃபோன்லேயே பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கும். எங்கள் ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோன்னே, இல்லைம்மா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தான், நீ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆக போறியாமே, ஸோ அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நீ அக்செப்ட் பண்ண போறியா இல்லைன்னு அவங்க அங்கிள் கேட்டோன்னே, இல்லை அங்கிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொன்னோன்னே, நீ வந்து எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன்னு எனக்கு தெரியும். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வந்து ஐசியூவில் இருக்கும்போது உன்னோட மைண்டில் வந்து என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த நர்ஸ் வந்து உன்னை கூப்பிட்டாங்களா, உனக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு கேட்டோன்னே, ஆமா அங்கிள் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. ஆனால் நீ வந்து அப்போ இருந்த சுச்சுவேஷனில் நீ வந்து இப்போ அனஸ்தியாலஜி நீ எடுப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அனஸ்தியாலஜினா என்னன்னு உனக்கு தெரியல. மற்றவங்களோட வலியை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து போக்குற. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உன்னோட அப்பாவோட அந்த வலியை போக்குனாரு. உனக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆப்ரேஷன் தேட்டரை காமிப்பாங்க. மேம் நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் தூங்கி எந்திரிச்சோடனே உங்கள் வலி எல்லாமே போய்டும். நீங்கள் வந்து எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எப்பயுமே உங்கள் கூட தான் இருப்போம். உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது, ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக நடக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட அந்த ஜாப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் என்ன பண்ணாங்களோ அதே ஜாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ மற்றவங்களுக்கு பண்ண போகிற. இதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ, உன்னோட ஜாபை மட்டும் விட்டுறாத, உங்கள் அப்பாவை நினச்சிக்கோன்ற மாதிரி அவங்க அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பாடா இதை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, வைபே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறிட்டு இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பெருசுகளுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு பாடா வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஒர்க் எதுக்காக எங்கள் கூட வரணும்னு ஒத்துக்கிட்டவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎல் வந்திருக்காங்களா, நீ எதுக்காக அவங்கள வந்து மீட் பண்ண போகல, வேற எதுவும் காரணம் இருக்கான்னு கேட்டோன்னே, இல்லை அவங்கள வந்து நான் மீட் பண்ண போனேன்னா என்னோட ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். என்னால் வந்து என்னால் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண முடியலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து வேற ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறியான்னு அவன் கேட்பானா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாப் ஆஃபர் வந்திருக்குன்னு சொன்னோன்னே, நீ வந்து எதுக்காக என்கிட்ட வந்து மறைச்சேன்னு கேட்டோன்னே, இல்லை நீ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டத்தில் இருக்கா, அதனால தான் நான் சொல்லாமல் விட்டேன்னு சொன்னோன்னே, என்ன நினச்சிட்டு இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு பரிசு, நீ வந்து இந்த ஜாபை விட்டுறாத, எனக்கு தெரிஞ்சு நீ வந்து இந்த ஜாபுக்கு போவே நான் நினைக்கிறேன், ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஏமாற்ற மாட்டேன் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறோம். நீ வந்து இந்த ஜாபுக்கு போ, எல்லாமே சரியாயிடுன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நினைச்சாலும் ஜூங்கோ ஹானில பார்த்துட்டு எனக்கு வந்து உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்க, உன்னால பெஸ்ட்டாக எது கொடுக்க முடியுமோ அதை கொடுன்ற மாதிரி ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் கூட பேசிட்டு இருப்பான். அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆனதுனால பின் வந்து ட்ரீட் மாதிரி கொடுத்துட்டு இருப்பான். ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ சீக்கிரமாக வேலையை விட்டு போவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொன்னேன். ஓகே சாரி வந்து மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ஹானில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு வந்து அவளுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும். ரான் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காளா, நான் போய் அவளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுங்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பின்னு சொன்னேன். இல்லை அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து போகிறதுனால கேக் மாதிரி கட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிடுவாங்க.
சொல்லிடுவாங்க. அங்க ரான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருவா. ஓகே நான் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்க வந்து உள்ள உட்காருவா. ரான் வந்துட்டு 2 பேர் நடுவுல உட்காருவான். உட்கார்ந்தோனே இங்க ஆனியல் கிட்ட ஜூங்கோ வந்து பேசிட்டு இருப்பான். நீங்க இந்த மாதிரி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ரான் சொன்னோனே, இல்ல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கப்பல்ன்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு அங்க இருக்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம கிளினிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் மட்டும் இல்ல, இன்னொரு கப்பல் இருக்காங்கன்னு சொன்னோனே, இன்னொரு கப்பலா? அது யாருன்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். வேற யாரு நம்ம டாக்டர் பின்னும், நர்ஸ் டூவும் தான் சொன்னோனே, இவங்க 2 பேருக்குமே ஷாக்கா இருக்கு. இல்ல, இல்ல அவ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சிப்லிங்ஸ் மாதிரி. அவ வந்து எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் இருக்குன்னு சொன்னோனே, இப்ப நாங்க 2 பேருமே ஒரு ஐஸ்லாண்ட்ல மாட்டிக்கிட்டோம்னா, அப்ப 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீலிங்ஸ் வராதுன்னு சொன்னோனே, இல்ல மேபி வந்து எனக்கு ஃபீலிங்ஸ் வரும்ன்ற மாதிரி அவ சொல்லிருவாள. நர்ஸ் டூவோட ஆன்ஸர கேட்டுட்டு அங்கிருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ராணும் ஷாக் ஆயிடுவான். பின் வந்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்றதுன்னே தெரியாம அந்த பீஸ வந்து எடுத்து வைப்பான். சார் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேகல, இன்னும் பச்சையாவே இருக்குன்னு சொன்னோனே, ஓகே, ஓகே சாரி நான் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன்னு சொன்னோனே, ஏய் பாருடி அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகுறான்னு சொன்னோனே, ராணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளியே போக பார்ப்பான். ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்ச பிடிச்சிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கிருந்து சரக்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி குடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். வெளியே வரும்போது ரான் கிட்ட வேகமா ஓடி வந்துட்டு அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு தெரியல. அங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்லிங்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். யாருக்கு தெரியும் அவங்க எல்லாரும் பேசுறத பார்த்தா முன்னாடி இருந்து நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்த மாதிரி தான் தெரியுதுன்னு சொன்னோனே, நான் எப்பயுமே உன் கூட இருக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை பத்தின மட்டும்தான் கேர் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை வந்து அவகிட்ட கொடுப்பான். இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீயே வச்சுக்கோ. அந்த ஸ்டிக்கர் இல்லாம உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருக்கேன். நான் எப்பயுமே உன்கிட்ட இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்ல. நீ வந்து உன்னோட பையன்கிட்ட நான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னல, அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னோட ஹார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. உண்மையை சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பாய் ஃப்ரெண்டா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. நர்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பின் நீங்க வந்து இதை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவான். எடுத்துட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கால் தடிக்கி கீழே கரெக்டாக விழுவா. எங்கன்னு பார்த்தா கரெக்டாக நம்மால் கன்னத்துல கிஸ் கொடுத்துருவான். கிஸ் கொடுத்தோன்னே என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்டோன்னே அங்கே பின்னுக்கும் ஷாக் ஆயிடும், டூக்கும் ஷாக் ஆயிடும். ரான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கோவமா வெளியே போயிடுவா. இப்போ இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்களா, இது என்ன ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு, யார் தான் இப்போ லவ் பண்ண போறாங்கன்ற மாதிரி இவங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பின் வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூட மேரேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கியூரியஸா இருக்குன்னு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜூங்கா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து வேலைக்கு போயிடுவா. ஸோ வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் மீட் பண்ண முடியாது, பேசிக்க முடியாது, 2 பேரும் வெளியே போக முடியாதுன்னு சொன்னானே, ஓகே இல்ல இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் நல்லா பார்த்துப்பேன். அது மட்டும் இல்ல நான் வந்து உனக்கு எப்பயுமே ஃபுல்லா கம்பெனி கொடுப்பேன்ற மாதிரி பேசிட்டு இருப்பேன். அப்போ அவங்க அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணும்போது அவங்க டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஏன்னா அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆயிட்டாள். அந்த ஃபோட்டோ தான் டிபியில் வச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை நானும் வைக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் இவ வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கிளம்பி போயிட்டு இருப்பாளா. இவளோட அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மேடம் நீங்க வந்து வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டு டோரை திறந்துடுவாங்களா. என்னது புதுசா இருக்கு, ஆமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ உன்னோட ப்ரொஃபைலை வந்து டெலிட் பண்ணுன்னு சொன்னோன்னே ஓகே ஓகே நான் டெலிட் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. அவள் வந்து ஸ்லிப்பரை மறுபடியும் விட்டுட்டு போனோடனே அவங்க அங்கிள் வருவாரா. ஓகே ஓகே அங்கிள் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை வந்து ஸ்லிப்பரை மாட்டிட்டு போவா. இதை பார்க்கும்போது மறுபடியும் எப்படி போனாலும் அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு அவங்க அங்கிள் சொல்லிட்டு இருப்பாங்க. காணியில் வந்து கிளினிக் வருவா. கிளினிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா கூட தான் பேசிட்டு இருப்பான். பாப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கிண்டர் கார்டன் போக போறீங்கன்ற மாதிரி பாப்பா கூட தான் ஃபுல்லா இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருப்பான். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்துல இருக்கிறதுனால பயம் போறதுக்காக ஃபுல்லா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸரா இருந்தால, ஸோ அதனால வந்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இவன் வந்து ஃபுல்லா பாடம் எடுத்துட்டு இருப்பான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூங்கோவை காமிப்பாங்க. ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பான். என்ன ஆனில் வந்து இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரான்னு கேட்டுட்டு இருப்பாங்களா. நாம அதுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஃபோன் கால் வரும். ஃபோனை வந்து அட்டன் பண்ணோன்னே நான் வந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். ஃபோனை கட் பண்ணோன்னே நம்மளால ஜூங்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடும். டம்ப்ளிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போட்டு அடிச்சிட்டு இருப்பான். என்ன நடக்குதுன்ற மாதிரி அவங்க 2 பேருமே ஷாக்காக இருப்பாங்க. ஜூங்கோ ரொம்ப கோவத்துல டம்ப்ளிங்ஸை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருப்பான். நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி மேலே போயிட்டு பெட்டில் விழுவான். அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னா, என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால, இப்போ பாரு பிஸி இருக்கா, நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு படுத்துட்டு இருப்பான். டக்குன்னு முழிச்சிட்டு அவள் என்ன பிஸியாக இருக்கா, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் பிஸியாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்ப்பான். வீட்டில் இருக்க வேலையும் பார்ப்பான், ஃபோனையும் பார்ப்பான். என்ன ஒரு மெசேஜ் கூட வரலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை வச்சிடும். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா அவளை எதிர்பார்க்கக்கூடாது, நான் வந்து என்னோட வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் உள்ள அடுக்கி வச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவான். க்ளீன் பண்ணிட்டு ஃபோனையே பார்த்துட்டு இருப்பான். மெசேஜ் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபோனையே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு மெசேஜ் வராது. காணியில் வந்து ரொம்ப லேட் நைட்டாக வருவான். மேலே போகலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவான். அடுத்த நாள் காலையில் அவனோட ரூம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் தொங்க. அதை பார்த்துட்டு என்ன பார்சலா, நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி வரையும் முழிச்சிருந்தேனே, அவள் எப்போ வந்தா, இதை எப்போ வச்சுட்டு போனான்ற மாதிரி அவனுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னா, நான் வந்து இன்னைக்கு உன் கூட காஃபி சாப்பிடலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வந்து போகணும், இதை சாப்பிட்டுட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணு, நம்ம வந்து அப்புறமே
மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காஃபிக்காக வச்சிருப்பான். ஸோ கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா பின் கூட பேசிட்டு இருப்பான். நம்ம 2 பேரும் வெளியே போய் சாப்பிடலாமான்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். ஆனா பின் வந்துட்டு இல்ல நான்லாம் வரலைன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். உன்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமான்னு பின் கேட்டோன்னே, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹாஸ்பிட்டல்ல பெனால்ட்டி வந்து பே பண்ணல. அந்த பெனால்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்பி வந்துருச்சுன்னு சொன்னோன்னே, எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்பான். 2ன்னு மட்டும் கையை காட்டான். ஒழுங்கா சொல்லுடான்னு கேட்டோன்னே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் ஓன் வந்திருக்குன்னு சொன்னோன்னே, 2 பில்லியன் ஓனா? ஓகே ஓகே பரவாயில்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு கார் வாங்கி கொடு. என்கிட்ட காரே இல்ல. ஓகேவா நம்ம போயிட்டு உன்னோட காசை வந்து செலவு பண்ணலான்னு பின் சொன்னோன்னே, எனக்கு வந்து இப்போ உன் கூட செலவு பண்ற ஐடியா வரலன்னு சொன்னோன்னே, அப்ப நீ இந்த காசை என்ன பண்ண போறேன்னு கேட்டோன்னே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்திருப்பான். ஜுவல்லரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல் வாங்கிட்டு வந்திருப்பான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹானில பார்க்க வந்திருப்பான். ஹானில் வந்து இவனை பார்த்துட்டு, "ஏய் சாரி சாரி என்ன வந்து மன்னிச்சிடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தல. அதனால நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னோன்னே, இவளுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். என்ன முடிவுன்ற மாதிரி கேட்டோன்னே, பேக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுப்பான். அவளுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். இவன் என்ன சொல்ல போறான்னு. அவன் அந்த ஃபோட்டோவை காமிச்சோன்னே, இது என்ன ஃபோட்டோன்னு கேட்டோன்னே, இல்ல இந்த பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதுல வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். என்னோட கிளினிக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. அதனால நான் வந்து இந்த கிளினிக்ல தான் பண்ண போறேன். அவங்க கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே பேசிட்டேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்ல எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயக்கவியல் நிபுணரா என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுமா? டாக்டர் ஹானில் அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்களான்னு கேட்டோன்னே, ஓகே நான் வந்து உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாக்கு காதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடைச்சிருக்கும். பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி ஷெட்யூல் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டெமோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சரர் வந்து எடுத்துட்டு இருப்பான். அந்த லெக்சரர் முடிஞ்சோனே இவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனையே பார்த்துட்டு இருப்பான். என்ன நீ என்னையே பார்த்துட்டு இருக்க? என்ன ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேட்டோன்னே, இல்ல நான் வந்து எதுவுமே சொல்ல விரும்பல. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு காஃபி ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு காஃபி வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பான். காஃபி ரெடி பண்ணும்போது 2 பேர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன 2 பேர் ஃபோனுக்கு மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மெசேஜை பார்ப்பாங்க. இவங்க அந்த பூசன் ட்ரிப் போனாங்களா அந்த ட்ரிப்பான ஃபோட்டோ தான் சென்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசி ஃபோட்டோ பார்க்காதன்னு சொன்னோன்னே, அவ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபோட்டோவை பார்ப்பான். என்னன்னு பார்த்தா அந்த கோட் மாதிரி இருந்துச்சுல பாவாடை மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். நான் வந்து இதை ப்ரொஃபைல் பிக்சரா வைக்க போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போடும்போது இவன் உட்காருன்ற மாதிரி பிடிச்சி உட்கார வைப்பான். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டா இருப்பாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ண கிட்ட போவான். கிட்ட போகும்போது அவளும் வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ண கரெக்டா போவான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியா பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா கன்னத்துல மட்டும் கிஸ் கொடுத்துறான். ஓகே போதும் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பு. நீ ஃபர்ஸ்ட் வந்து வேலையை பாருன்ற மாதிரி தள்ளி விட்டுருவாள். அவன் அந்த சைடு திரும்பிட்டு புக்கை வந்து திருப்பிட்டு இருப்பான். ஸோ புக்கை திருப்பும்போது நம்மளால அவனோட பேக்குள்ள இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி இருப்பான். அதோட எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.